வெல்கம் டு யோகாம்பால். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பால்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, தீபாவளி இதில் வந்துட்டு இன்றைக்கி ரவா லட்டு நிறைய பேராத்தில் பண்ணுவா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இன்னொன்று வந்து பயத்தமா லாடு, பைத்தம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா செவக்க வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி அதில் பண்ணுற லட்டு. அதோடு கூட பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி போட்டு பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. நாம் இன்றைக்கி வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி சர்க்கரையை போட்டு தான் பண்ண போகிறோம். நம்ம நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி அதில் பிடிச்சிக்கிறேன்னா பிடிச்சிக்கோங்க. பைத்தமா லட்டுக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண பார்க்கலாம். ரவா லட்டுக்கு இது ரவா என்னன்னு கேட்டீங்கன்னா சிரோட்டி ரவைன்னு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவையை வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 250 கிராம்ஸ் ரவை, ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்கிறேன். இந்த ரவையை வறுத்துட்டு இதுவே ஃபைனாக தான் இருக்கும், இருந்தாலும் இதை ஒரு தடவை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிடுவேன். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர், 250 கிராம்ஸ் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன்னா 250 கிராம்ஸ் சுகரும் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றாவே போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து சொல்லணுன்னா சைல்ட்ஹுட் மெமரிஸ் வர லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது. 60 வயசு ஆனாலும் நம்ம வந்து திருப்பி நம்மளோட 1 வயசு 2 வயசில் இல்லை 5 வயசில் என்னெல்லாம் பண்ணிடுவோமோ என்னெல்லாம் சாப்பிட்டோமோ அந்த நினைவு கொண்டு வரது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா. இந்த வாட்டி அதனால தான் எல்லாமே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரி இருக்கிற ஸ்வீட்ஸாக இது பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து காஜு கத்திலாம் இருக்கா கேட்டெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நேர் விருப்பம்னா அந்த எங்கள் ஆற்றுல இருக்கிற நேர்கள் விருப்பம், என் பேத்திகளோட விருப்பம் வந்து நல்ல இது மாதிரி வறுக்கரிசி வாசனை வரணும். இது ரவையை என்ன வறுத்துட்டோம் அப்படின்ற அந்த ரவையோட வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துடணும். ஆனால் கலர் மாறிடாத பார்த்துக்கோங்க, ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது இது. ஸோ இது நல்லா வறுபட்டு நல்லா இங்கே ரவை வறுத்த வாசனை வருது கொஞ்சம். ஆனால் இது சின்னதாக வச்சுன்னு பண்ணதுனால ஈஸியாக கலர் மாறாமல் நல்ல ஒரு இதில் சீக்கிரமே வாசனை வந்துருக்கு. இப்போ அனுப்பிச்சுடுறேன். இது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர், ரவை, சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு பொடி பண்ணி வந்துடுறேன். நான் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க, ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்வீட் எனக்கு செட் ஆகாது, நல்லா நிறுத்திக்கிட்டேன். இதுலேயே இப்போது ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருவேன். இது அப்படியே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை பழம் வறுத்து போட்டோன்னா அதுக்கப்புறம் நெய்யோடு சேர்த்து நல்லா ஜோராக பிடிச்சிடலாம். இதை அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட நெய் எடுத்துப்போம். முந்திரி பருப்பு நல்லா ஒரு 15 கிட்ட போட்டுக்கோங்க, 2 பிச்சுட்டு போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே அந்த 1/4 கிலோ ரவா அண்டு 1/4 கிலோ சுகர், 1/4 கிலோ கிட்ட இல்லை, ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட சுகர் போட்டுக்கோங்க போதும். திராட்சைப்பழம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு பிடிச்ச லெவலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரவா லட்டு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல, சகுந்தலா மாமியோடு சேர்ந்து பண்ணினது வேறு இருக்கும். ஸோ யாருக்கு எது வேணுமோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பண்ணுறதுல
பைத்தமா லட்டு ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். திராட்சை பழம் தான் நல்லா உப்பி பலூன் மாதிரி உப்பி வந்துருக்கு. அடுப்பை அரைச்சிடுறேன். இந்த நெய்யை இதில் அப்படியே விட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் பொடி பண்ணி இதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நெய்யோடு சேர்த்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா லட்டு கூட எங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்கலாம் எல்லாரும். ஆனால் புதுசாக சமைக்கிற குழந்தைகள்லாம் கண்டிப்பாக ரவா லட்டுலாம் ட்ரை பண்ணிக்கவே மாட்டா. அதெல்லாம் ஒரு ஸ்வீட்டே இல்லை அவளுக்கெல்லாம் கேட்டேலாம். அவள் யாரான்னு வந்து பண்ணி பார்க்கணும்னு நினச்சானா அவளுக்கோசரம் இருக்கட்டும்னு நம்ம இந்த இதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த காலத்து குழந்தைகள்லாம் அதெல்லாம் ரவா லட்டு மாலட்டு இது இருக்கிற இதெல்லாம் தெரியறதே இல்லை. அவெல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து காஜு அப்படியே பதாம் அது மாதிரி இருக்கிறதுல தான் அவளுக்கெல்லாம் பிடிக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு வாங்கிடலாம். சரியா போச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறது பண்ணி சுவாமிக்கு நிவேதத்துக்கு நம்ம ஆற்றுல நம்ம கையால் பண்ணின ஒரு ஸ்வீட் அப்படின்றதுல இது இருக்கும். இது நீங்கள் வறுத்துட்டு நம்ம ஃபைனாக பவுடர் பண்ணால் சர்க்கரையும் அதுவும் நல்லா சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். நான் எத்தனோடு பிடிச்சிருக்கேன்னு பார்க்குறேன்னா அந்த நாளெல்லாம் நிஜமாலுமே இவ்வளோ பெருசுலாம் பிடிக்கவே மாட்டேன். இப்படி தான் சின்ன சின்னதாக தான் பிடிச்சிருப்பா. நிறைய இருக்கும். குழந்தையெல்லாம் கேட்க ஒன்று ஒன்றா கொடுத்துட்டுருப்பா. இப்போ தான் எல்லாருக்கும் ஆச்சுன்னு பிடிச்சா போகிறோன்னு பெருசாக பிடிச்சி வச்சுக்கிறா. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ரவா லட்டு நம்ம பிடிச்சி வச்சுட்டோம். நான் பிடிச்சதை நீங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக இருக்கிறது அவுட்புட்டும் உங்களுக்கு ஃபோட்டோவாக வந்துடும். அதில் கிட்டத்தட்ட நம்ம எடுத்துக்கிற அந்த 1/4 கிலோ இதுக்கு எத்தனை லட்டு ஒரு மீடியம் சைஸில் வந்துருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 லட்டு இருக்குது. ஸோ தாராளமாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அது போகணும். என்ன கேட்டீங்கன்னா அதை இங்கே தேவைப்பட்டவா அதை யூஸ் பண்ணிக்கணும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பைத்தம் பருப்பு மாவு. பைத்தம் பருப்பு மாவு கிடைக்காதவா பைத்தம் பருப்பை நல்லா இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சுட்டு எடுத்துட்டுருங்கோ. நல்லா ட்ரை ரோஸ்ட்டுங்கிறது நல்லா செவக்க வறுத்துருங்கோ. செவக்க வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு மாவாகவே கிடச்சிது. இந்த மாவை நான் வறுத்துக்க போகிறேன். மாவாகவே கிடச்சவா மாவை நீங்கள் இந்த மாதிரி வறுத்துன்னு பண்ணலாம். வாசனை வரை வறுத்துக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பொட்டுக்கடலை. இந்த கப்பில் 1/2 கப்பு, அதாவது நீங்கள் எந்த கப்பில் வந்து பைத்தம் மாவு எடுக்கிறீங்களோ அதாவது இது மாதிரி பைத்தம் பருப்பாக எடுத்துட்டீங்கன்னா கூட அதில் 1/2 கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துட்டுருக்கோம். அந்த மாதிரி எடுத்த பவுடர் தான் இது. இது நல்லா வாசனை வர வறுத்ததுக்கப்புறம் இதையும் சேர்த்து அதில் கலந்துக்கலாம். இதில் நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சர்க்கரை தான். வேணுங்கிறவா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கணும். சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்க்க போகிறேன். சர்க்கரை எவ்வளோ தேவையாக இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பைத்தம் பருப்பு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுலேருந்து 3/4 பாகம் சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க போதும். பைத்தம் பருப்பு நீங்கள் வந்து கப்பால் அளந்துக்கோங்க. அதில் 3/4 பாகம் சுகர் எடுத்து இது பண்ணிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை மாவே இதில் ஆட் பண்ணுறேன். பைத்தம் பருப்பு இதுலேருந்து 3/4 பாகத்துக்கு எடுத்துட்டுருக்கேன். இதை நான் பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா 3/4 பாகம் இது போதும், கரெக்டாக இருக்கும். அரைச்சி பவுடர் பண்ணின்னு வந்துட்டு பார்க்குறேன். பைத்த மாவு வறுத்தா ஒரு நல்ல வாசனை இருக்கும். அந்த வாசனை வர வரைக்கும் ஆனால் எதுவும் தீஞ்சு போயிடாத நிதானமாக வறுத்துக்கணும். அடுப்பை அணைச்சிடுறேன். இது சர்க்கரை பொடி பண்ணிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு 3/4 கப் எடுத்ததே இதால் 1 கப்பு வந்திருக்கு. இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் நிறுத்திக்க போகிறேன் நான். ஸோ பண்ணின பவுடர் பண்ணின சுகரில் ஒரு 1/4 கப் கிட்ட நிறுத்தின்னு இருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். சூடி இறக்கி வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு எடுத்தோம். அதில் 1/2 கப் கிட்டக்க நெய் போடும். ஸோ 1/2 கப் கிட்ட நெய் போட்டிருக்கோம். இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி மட்டும்தான். இதுக்கு வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் போடணும்னு அவசியம் கிடையாது. திராட்சைப்பழம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுறேன். நம்ம சர்க்கரை பொடி பண்ணி போட்ட இடத்துல நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரையை பொடி பண்ணி அதில் கலந்துடனா
அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒன்று இந்த ரவா லட்டுவை இந்த மாலடுலாம் பிடிக்க வரலன்னா பாலை தெளித்து பிடிக்கிறதுன்ற மாதிரி பண்ணிடாதீங்க. அது வந்து கெட்டு போய்டும் சீக்கிரமே. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நெய்யை வேணாலும் உருக்கி விட்டு நீங்கள் பிடிச்சிக்கலாமே ஒழிய பால் வெட்டினா ரொம்ப சீக்கிரம் கெட்டு போய்டும். நெய் வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத அப்படியே பிடிச்சிக்கும். அதுதான் மெயினாக இருக்கணும் ஒழிய பால் வெட்டினா ஒரு மாதிரி ஆகிடும். அது இனிஷியலி கை வைக்க முடியாது, அதனால தான் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் பிடிச்சிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற நின்னும் நல்லா பிடிச்சா. ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா பிடிக்க வராது, அப்புறம் உதிர்ந்து போயிடும் அது. அதனால கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிறதே பிடிச்சி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு வந்து பார்க்குறேன். இந்தளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பைத்த மாவு வறுத்து பொடி பண்ணினது 1 கப்பு, அதேமாதிரி 3/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, அதுக்கு 3/4 கப்பு சுகர் பொடி, அதாவது 3/4 கப்பு எடுத்து அதை பவுடர் பண்ணோன்னா 1 கப்பு கிட்ட வருது. 3/4 கப்பு போடுங்க, அப்புறம் 1/4 கப் நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 1/2 கப்பில் நெய்யில் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு முந்திரி திராட்சை வறுத்து போட்டு பிடிச்சேன்னா ஜோராக வருது. எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கே. ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் எனக்கு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.